மச்சானை பத்தி ஒரு சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட பேசணும்ட்டு நான் நினைக்கிறேன். 1972 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 73 மச்சான் அறிமுகமாகும். 73 இருந்து 74 மச்சானுக்கு கல்யாணம் நடந்தது. பக்கத்து குத்தாலத்துல பொண்ணு பார்த்து வடிவேலு வீட்டுக்கு பக்கத்துல கோயில்ல கல்யாணம் நடந்தது. ஜெயராமக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் கூட வேலை செஞ்சதெல்லாம் நான் செஞ்சேன். அதுல இருந்து அவரு என் மேல எப்படி பிரியப்பட்டாரோ தெரியும், பிரியமா இருந்தாரு. நானும் அவருக்கு பிரியமா இருந்தேன். அதுக்கு அடுத்தது வரும்போதெல்லாம் என் கூடயே தான் அவரு பயணிப்பார். மேக்சிமம் வந்தாருன்னா, இந்தியாவுக்கு வந்தாருன்னா என் கூடயே தான் இருப்பாரு அவரு. இதுல எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச குணம் என்னன்னா, ஒரு பெருந்தன்மையான பேச்சு, யாரையுமே அனாவசியமா பேச மாட்டாரு, நல்லா பழகுவாரு. அதே எனக்கு உறவு தான் அவருடைய உறவை விட தாண்டி நண்பருக்கு நண்பரா அவர் என் கூட பழகினாரு. எனக்கு அவருடைய பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரையுமே குறை சொல்ல மாட்டாரு, எல்லாத்தையுமே அன்பா இருப்பாரு. இப்படிதான் இதுல ஒரு 10-15 வருஷம் ஓடி போச்சு. அதுக்கு பிற்பாடு ஒரு முறை நான் வேலையை விட்டு ஒரு வேன் வாங்கி சொந்தமா வண்டி ஓட்டிருந்தேன். அப்ப நான் வெளியூர் டூர் கிளம்புறதுக்கு அப்பப்ப வருவாரு. வரும்போதெல்லாம் ஒவ்வொரு இடம் போவோம், வருவோம், பல ஊருங்களை சுத்துவோம், சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு அடுத்தது ஒரு முறை நான் டூர் போகும்போது கொச்சின்னு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தணும். ஒரு வாரம் சுத்தணும். ஒரு வாரமும் என் கூடயே இருந்து இணை பிரியாம சுத்தணும். சுத்தி அதுல நாங்க மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் எவ்வளவு நிகழ்ச்சி நடந்தது, அத்தனையே நாங்க பார்த்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவ்வளவு நிகழ்ச்சி இவ்வளவு இருக்கும்போது எல்லார்ட்டையுமே பிள்ளைங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாரு. அப்பப்ப போன்ல பேசுவாரு. நான் இங்க இருக்கிறோமா அங்க இருக்கிறோமா பொண்ணுங்களுக்கு எல்லார்ட்டையும் பேசுவாரு. அதுக்கு அடுத்தது வர்றப்போல இப்ப ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்தாங்க. இவரு மட்டும் என்ன பாக்கணுன்றதுக்காகவே சென்னையில இருந்து இங்க வந்துட்டார். 3 நாள் என் கூடயே தான் தங்கினார். தங்கி இருந்துட்டு நாங்க இங்க பக்கத்துல இருந்த கோயிலுக்கு எல்லாம் போனோம், வந்தோம், இருந்தோம். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச பழக்க வழக்கமே அடுத்தவங்கள குறை சொல்ல மாட்டாரு. முடிஞ்ச முட்டை சமாதான பேச்சு, ஒரு அன்பான பேச்சு. இவர மாதிரி என்கிட்ட எவ்வளவு பேர்ட்ட நானும் பழகிருக்கேன், என் வயசுக்கு எவ்வளவு பேர்ட்ட பழகிருக்கேன். ஆனா அவரை மாதிரி ஒரு தன்மையான பேச்சு, அவங்க அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க 6-5 பேர் இருந்தா கூட அவங்க எல்லாம் அவங்கள பத்தி நான் எதையும் குறை சொல்ல விரும்பல. ஆனா இவர மாதிரி குணம் யார்ட்டையுமே கிடையாது. அப்படிப்பட்ட குணம் உள்ளவர். கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்துட்டு என்கிட்ட பேசுறாரு. எங்க வீட்டுக்காரர் மட்டும் பேசினாரு. ஒண்ணு அப்ப பேசும்போது இது மாதிரி 10வது ஆபரேஷன் பண்ணி 11வது ஆபரேஷனுக்கு வந்திருக்கேன் மச்சான் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க மச்சான், நல்லா ஒழுங்கா ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்துடுவீங்க. நம்ம கூட நம்ம குலதெய்வம் கோயிலு குலதெய்வம் சாமி நம்ம கூட இருக்குது, அதனால நீங்க பயப்படுவோம், தைரியமா அப்படின்னு மட்டும் வீட்டுக்கு வாங்க, நம்ம பாண்டிச்சேரி நீங்க இந்தியாவுக்கு வாங்க, நம்ம நேரா பேசுவோம் அப்படின்னா. கடைசியா தான் அவர்கிட்ட பேசுற பேச்சு. ஆனா இது நானும் எவ்வளவு பேர்கிட்ட பழகிருக்கேன், இவருடைய குணம் மாதிரி யார்ட்டையுமே கிடையாது. அதனால இப்ப என்னன்னாக்கா அத சொல்ல முடியல. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், அவரை பத்தி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அவருடைய உறவை விட நட்பை விட அதை விட அதிகமா என்னவோ அதுதான் நானும் அவர் மேல வச்சிருந்தேன். அவர் அங்க இருந்தாலும் இங்க எனக்கு நினைப்பெல்லாம் அவர் மேல, அவரு நினைப்பெல்லாம் என் மேல இருக்கும். இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அவர் என்னை விட்டு போனது. ஆனா எங்களை விட்டு போனதை விட அவர் எங்க கூட இருக்கிற மாதிரி எனக்கு நினைப்பு இருக்குது. அவர் எங்களை விட்டு மறைஞ்சு போகல. நான் பேசுறதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருப்பாரு, கட்டாயம் என்ன தினமும் அவர் நினைக்கிற நாள் இல்லாத நாளே கிடையாது. கடைசியா என்ன இது மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாருன்ட்டு. ஆனா இருந்தாலும் நீங்க எல்லா பசங்களும் ஜெயந்தி, கமலம், லோகேஸ்வரி, விஜி, மீனா எல்லாருமே நீங்க அப்பப்ப நீங்க போனீங்கன்னா நான் மச்சான பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் வரும். உங்க கூட நான் பகிர்ந்துக்குவேன். ஆனா மறந்துடாதீங்க, கட்டாயம் நீங்க வாங்க, பிள்ளைங்களை அழைச்சு வாங்க. எப்போதுமே மச்சான் இருக்கும் போது எப்படி போனீங்களோ அதே மாதிரி போங்க. அதிகமா பேச என்னால முடியல, எனக்கு அழுக வந்துடும் போட்டு. நீங்க வாங்க, நேரா பேசுவோம்.